வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிராமர் தான். நம்ம இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது கிராமர். அதில் முக்கியமாக 2 கிராமரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இன்னொன்று டென்சஸ். இந்த கிராமரை பற்றியெல்லாம் தான் ஒரு வீடியோவாக நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துட்டு வர போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் கிராமர் பற்றி இருக்க அத்தனை டீட்டெயில்ஸும் வீடியோவாக நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ்லேயும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம பேசுவோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டகரி வைஸ் மொத்தம் 8 பிரித்து வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, பெயர் சொல், பெயர் உரிச்சொல், வினைச்சொல், வினை உரிச்சொல் இப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே தான் இங்கே இங்கிலீஷில் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு அந்த 8 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவுன், அட்ஜெக்டிவ், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜக்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நவுன்னா என்ன? ஒரு நபரோட பேரோ அல்லது ஒரு இடத்தோட பேரோ அல்லது ஒரு பொருளோட பேரோ குறிக்கிறத நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பர்சன், பிளேஸ், திங்ஸ் இதோட நேமை குறிக்கிறத நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நவுனில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், மெட்டீரியல் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? இதில் ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இப்போது ப்ராப்பர் நவுன் அப்படின்னா, இப்போ ஒரு பொருளோ ஒரு பர்சனோ ஒரு திங்ஸோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை ப்ராப்பராக ஒரு குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதை ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா ஒரு பள்ளி செல்லும் சிறுவன். அப்போது இங்கே ராஜா இஸ் அ ஸ்கூல் கோயிங் பாய். இங்கே நவுன் என்ன? ஒரு பர்சனை குறிக்கிறதுனால, ஒரு பர்சனோட பெயரை குறிக்கிறதுனால ராஜா அப்படின்றது தான் இங்கே நவுன். இங்கே ராஜா அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிறதுனால இதை ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ப்ராப்பர் நவுன் அப்படின்றது மோஸ்ட்டாக கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? ப்ராப்பர் நவுன் அப்படின்றது கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் ஆரம்பிக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி ஒரு உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது மகாத்மா காந்தி வாஸ் அ ட்ரூ லீடர். அப்போ இங்கே என்ன நவுனு? மகாத்மா காந்தி ஒரு பர்சனோட பேர், அதனால் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மகாத்மா காந்தின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை சொல்கிறதுனால அது ஒரு ப்ராப்பர் நவுன். டெல்லி இந்தியாவின் தலைநகரம். டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்போது இங்கே டெல்லி அப்படின்றது என்ன? ஒரு இடத்தோட பேர். அப்போது இங்கே இந்தியா அப்படின்றதும் ஒரு இடத்தோட பேர் தான். ஆனால் இந்தியா அப்படின்னு எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து காமனாக சொல்கிறோம். ஆனால் இங்கே டெல்லி அப்படின்னு அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டை மட்டும் சொல்கிறோம். அப்போது அது ப்ராப்பர் நவுன். அடுத்தது காமன் நவுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது ஒரு நபரை குறிப்பிட்டு சொல்கிறத நம்ம என்னன்னு சொன்னோம்? ப்ராப்பர் நவுன்னு சொன்னோம். அதுவே காமனாக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ராஜா இஸ் பிளேயிங் இன் தி கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ராஜா இஸ் பிளேயிங் இன் த கிரவுண்ட். அப்போ ராஜா அப்படின்றவனா குறிப்பிட்டு சொல்கிறோம். அப்போது அது ப்ராப்பர் நவுன். அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் தி கிரவுண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் தி கிரவுண்ட். அப்போது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய மாணவர்களை சேர்த்து பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்கிறோம். ராஜா அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிடாமல் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து, நிறைய மாணவர்களை சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நவுன் இங்கே என்னவாக இருக்குது? காமனாக இருக்குது. அப்போது அதுதான் காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காமன் நவுனுக்கு இன்னும் நல்லா தெளிவாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கேட்டு, டீரு, லைனு, டாகு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? அனிமல். அப்போ கேட்டு, டீரு, லைனு, டாக் இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பர் நவுனில் சேர்த்துவோம். இது எல்லாத்தோட நேம் என்னன்னு காமனாக சொல்லுவோம்? அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ
அனிமல் அப்படின்றது இங்கே காமன் நவுன். அதே மாதிரி இப்போது வந்து பீகாக், பேரட், க்ரோ இதெல்லாம் என்ன பேர்ட்ஸ். அப்போ இங்கே பேர்ட்ஸ் அப்படின்றது காமன். இது எல்லாத்தையும் காமனாக பேர்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்றதுனால பேர்ட்ஸ் அப்படின்றது காமன் நவுன். அடுத்தது மூணாவது பார்த்தோம்னா மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற உலோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் குறிப்பிடுறத மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உலோகம்னா லைக் இப்போ கோல்டு, அயனு, சில்வரு, பிளாட்டினம் இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ்க்கெலாம் ஒரு பேர் கொடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னென்னா ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு குறிப்பிட்ட பொருளையோ குறிக்காமல் அது இருக்க குழுவாக அது இருக்க குரூப்பை வந்து குறிப்பிடுறோம் அப்படின்னா அதை தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மனுஷங்கள்லாம் சேர்ந்து கூட்டமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, என்னென்னு சொல்லுவோம் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே க்ரௌட் அப்படின்றது ஒரு கலெக்டிவ் நவுன். அதே மாதிரி இப்போ ஒரு பொருள் நிறைய ஷிப்பு, நிறைய கப்பல் எல்லாம் கூட்டமாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம் ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்றது ஒரு கலெக்டிவ் நவுன். இந்த மாதிரி ஒரு குரூப்பாக இருக்க திங்ஸையோ ஒரு குரூப்பாக இருக்க பர்சன்ஸையோ நம்ம சொல்கிறத வந்து நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்சனோ ஒரு பொருளோ அல்லது ஒரு பர்சனோ திங்ஸோ இல்லை ஒரு பிளேஸை பற்றி என்ஹான்ஸ் பண்ணி கூடுறது, மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிறத நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ராம் இஸ் அ பாய் அப்படின்னு சொல்கிறது ராம் அப்படின்றது நவுன். அதுவே ராம் இஸ் அ குட் பாய் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த இடத்துல குட் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதாவது ஒரு பொருளுடைய தன்மையோ இல்லை குவாலிட்டியோ நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஷீ இஸ் அ கேர்ள், அதுவே ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னும் போது பியூட்டிஃபுல் கேர்ள்னு நம்ம அந்த பொண்ணை மிகைப்படுத்தி கூடுறோம். அப்போது அந்த இடத்துல பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா, இப்போ இந்த 5 நவுனுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ராஜா. ராஜா அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்கிறோம், அப்போ வந்து அது ப்ராப்பர் நவுன். அதே மாதிரி காமன் நவுன் என்ன பாய். அப்போ பாய் அப்படின்றது இருக்க பசங்களை எல்லாம் குறிப்பிட்டு காமனாக நம்ம வந்து பாய் அப்படின்னு சொல்கிறோம், அப்போது அங்கே காமன் நவுன்னு வருது பாய். அதே மாதிரி இப்போ வந்து கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல், ஒரு உலோகம், அப்போ அது மெட்டீரியல் நவுன். அடுத்தது அசம்பிளி. நிறைய குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறத வந்து நம்ம அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போது இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸில் இருக்கிறத காமனாக நம்ம அசம்பிளின்னு சொல்கிறோம், அப்போ அதை வந்து நம்ம கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது குட் பாய். அப்போது ஒரு பாய் வந்து நல்ல பையன் அப்படின்னு சொல்லாமல் நல்ல பையன் அப்படின்னு மிகைப்படுத்தி சொல்கிறோம், அப்போது அந்த இடத்துல என்ன வருது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போது நவுன் அப்படின்ற வேர்டுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சிருச்சா. இதுலேயே நவுன்லேயே இன்னும் 2 டைப் இருக்குது. அது என்னென்னா கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இப்போது கவுண்டபிள் நவுன் அப்படின்னா ஒரு விஷயத்தை எண்ணக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதை கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் பால், எத்தனை பால் இருக்குதுன்னு எண்ண முடியும். பென், எத்தனை பென் இருக்குதுன்னு எண்ண முடியும். மேன், எத்தனை மேன் இருக்காங்கன்னு எண்ண முடியும். சேர், எத்தனை சேர் இருக்குன்னு நம்மளால் எண்ண முடியும் ஈஸியாக. இந்த மாதிரி ஈஸியாக எண்ண முடியறத கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இப்போது மில்க் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பாலை எண்ண முடியுமா, லிட்டர் கணக்கில் அளக்க தான் முடியும். தண்ணியை எண்ண முடியுமா, ஆயிலை எண்ண முடியுமா, முடியாது, லிட்டர் கணக்கில் அளக்க தான் முடியும். இந்த மாதிரி ஈஸியாக எண்ண முடியாத விஷயத்த அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நவுனுக்கான கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். இந்த நவுனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்கு இல்லையா, இந்த 5 டைப் ஆஃப் நவுனுக்கும் ஏதாவது ஒரு வேர்டை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இன்னும் டீட்டெயில்ஸாக நம்ம நல்லா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.